பாஜக தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாது என்று அதிரடியான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், சமீபத்தில் கொளத்தூர் சட்டமன்ற தேர்தல் குறித்து பல்வேறு விதமான செய்திகள் இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு தினத்திற்கு முன்பு உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு இந்திய அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான புயலை கிளப்பியிருக்கிறது. அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்முடைய பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் 2021 வருடம் எம்எல்சி என்று சொல்லக்கூடிய கர்நாடக சட்ட மேலவைக்கான தேர்தல் நடக்கிறது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக காயத்ரி கவுடா என்று சொல்லக்கூடிய நபர் போட்டியிடுகிறார். பாஜகவினுடைய சார்பாக எம்கே பிராணேஷ் என்று சொல்லக்கூடிய நபர் போட்டியிடுகிறார். போட்டிக்கு முடிவில் 6 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் வாக்களிக்க உரிமை இல்லை என்றும் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் காயத்ரி கவுடா கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. போன இடத்துல கர்நாடக ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி, இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்குது அப்படின்னு தோணுது, அதனால் எங்கள் முன்னணியில் மறு வாக்கு எண்ணிக்கையை நடத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மறு வாக்கு எண்ணிக்கை நடக்கிறது. மறு வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவில் தான் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. 6 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக கட்சி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட இடத்தில் 9 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக தோல்வியடைந்திருக்கிறது. மாறாக அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, இனி மீதமுள்ள இருக்கக்கூடிய 6 ஆண்டுகள் நீங்களே பதவியில் தொடரலாம் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய காயத்ரி கவுடாவிடம் மதிப்புக்குரிய உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட், அதாவது கர்நாடக ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. இப்போ இந்த பாஜகவினுடைய பிராணேஷ் என்று சொல்லக்கூடிய நபர் இருக்கார் இல்லையா, இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்கிறார். என்னுடைய வெற்றி செல்லாதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க, இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, செல்லாத வாக்குகள் இருக்கிறது அல்லவா, இந்த செல்லாத வாக்குகளையும் பாஜகவினுடைய வெற்றிக்காக எண்ணப்பட்டிருக்கிறது என்கிற அதிர்ச்சிகரமான தகவல் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. நீங்கள் நல்லா கேட்டுங்க, ஒரு மாநிலத்தில் அல்லது ஒரு பொது தேர்தலில் வெற்றி